Hi friends, நான் உங்கள் மனோஜ் குமார் and இது நம்மளோட ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இன்றைக்கி நம்ம பேசிக்காக எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இனி சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் எக்ஸலை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முதல்ல உங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்போ இல்லாட்டி லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு போயிருங்க. அண்ட் இந்த சர்ச் பாரில் போயிட்டுட்டு நாம் எக்ஸல் அப்படின்னு அடிக்க போகிறோம். EXCEL அப்படின்னோடனே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேஜ். ஸோ இதில் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அண்ட் இது மூலமாக நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல உங்களோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட ஷீட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா முதல்ல கற்றுக்க வேண்டியது இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. இதை எப்படி வேரியேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு நம்பர் படி நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் காலம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. இதுதான் காலம்ஸ்க்கும் ரோஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஓகே. இதில் ஏதாவது ஒரு செல்லு, இப்போ இந்த சின்ன சின்ன பாக்ஸாக தெரியுது இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு செல்லு நான் கிளிக் பண்ணுறேன். அந்த செல்லோட நம்பர் என்ன அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சும்மா ரேண்டமாக நான் இந்த ஒரு செல்லை கிளிக் பண்ணுறேன். இதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா H-உம் 7-உம் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த செல்லோட நம்பர் என்னென்னா H7 அப்படிங்கிறது தான் இந்த செல்லோட நம்பர். ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு பேசிக்ஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதாவது மாதத்தோட செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸல் ஷீட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டிங் ஒன்று போட போகிறோம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கலாம். இப்போ டியில் நான் சும்மா ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணுறேன், எக்ஸ்பென்சஸ் ஃபார் the month of December 2020 இப்படின்னு அடிச்சிட்டேன். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற காலம்ஸ் இல்லைனா மற்ற செல்ஸையும் இது வந்து சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிக்காக எக்ஸல் படிக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. இது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அடித்த அந்த டியில் மட்டும்தான் இது இருக்குது. ஓகே, இதை எப்படி நான் வந்து காமனாக ஒரு DEFGH வரைக்கும் இது ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இதை எப்படி நான் வந்து ஒரு காமனான ஹெட்டிங் ஆக்குறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதை இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுலேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அதை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எக்ஸல் 1 2 இந்த எக்ஸல் அப்படிங்கிற வேர்டை வந்து அவன் காமனாக மாற்றிருக்கான். அதே தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எக்ஸ்பென்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2020 அப்படிங்கிறத தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்கள் இந்த எல்லா செல்லுமே கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் செல்லாக நம்மளுக்கு வந்து காட்சியளிக்குது. ஓகே, இதுதான் என்னோடய ஹெட்டிங் அப்படிங்கிறது. இதை வந்து நான் இப்போ ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் போல்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நியூமரிக்கலோட வேர்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எது வேணால் நான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது. ஜென்ரலாக ஒரு மாதத்தோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வரும், என்னென்ன செலவு, அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்ஃபோன் வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் 3 இல்லை 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு செல்லுக்கு ஒரு மாதம் 200 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா 4 பேருக்கு 800 ரூபா அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் வந்து நம்பர் போட்டுக்கலாம் 1 2 3 அப்படின்னு என்னென்ன செலவு, எத்தனை செலவு இருக்குன்ற நம்பர் அண்ட் என்னென்ன செலவு அப்படிங்கிறது, அடுத்து அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு 3 காலம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 1 2 3 காலம் சும்மா ட்ராக் பண்ணி நான் ஒரு 10 15 இதையோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். இங்கே போயிட்டு இப்போ இந்த டேப்லர் காலமுக்கு அவுட்லைன் பார்டர் போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த டேபிளோட ஹெட்டிங்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சீரியல் நம்பர் அப்படின்னு போடுறேன், எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட்டு அமௌண்ட் அப்படின்னு 3 போடுறேன். ஓகே, இப்போ நான் அடித்த 3 நான் வந்து போல்டு பண்ணணும், இல்லைனா இட்டாலிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே
4th ரோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு நான் 4 அப்படிங்கிறத அழுத்திட்டு மேலே போய் போல்ட் அப்படின்ற அழுத்திட்டேன்னா அந்த 4th காலமில் உள்ள 4th ரோவில் உள்ள எல்லா வார்த்தைகளுமே என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிரும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மூலையாக இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் கார்னராக இருக்குது. இப்போது இது லெஃப்ட் கார்னராக இருக்கணுமா இல்லாட்டி சென்டருக்கு வரணுமா அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு இந்த ரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதை அழுத்தினா சென்டருக்கு வந்துடும், இதை அழுத்தினா ரைட்டுக்கு போயிடும். ஸோ நான் வந்து சென்டரில் இருக்க ப்ரெசென்டபுளாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஓகே, இப்போது சீரியல் நம்பருக்கு என்னென்ன அடிக்கணும் 1 2 3 இப்படின்னு லைனாக அடிக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் அடிச்சுக்கலாம், நம்பர் 1 அப்படின்றத மட்டும் அடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட ரைட் பார்டருக்கு நான் போயிடுறேன். போனவுடனே என்னோட மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்படியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ், அதாவது 1 1 1 1 1 அப்படின்றது வந்துடும். இல்லை எனக்கு வந்து சீரியல் நம்பர் 1 2 3 அப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே போயிட்டு அதே இடத்துல உங்களோட மவுஸோட லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலை அழுத்திக்கிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் பை ஆர்டர் வந்துடும். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து சென்டரோ இல்லை லெஃப்ட் கார்னரோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோன் அப்படின்னு நினச்சிக்கிறேன். லோனுக்கான அமௌண்ட் சுமார் 12,000 ரூபா அப்படி போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து ஒரு 2,000 ரூபா போயிடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராசரி அதாவது மளிகை சாமான், இதுக்கு வந்து ஒரு 3,000 3,500 3,000 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து ஆகிட்டே இருக்குது. வேறு ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் எக்ஸு ஒய்இ ஜட் இந்த மாதிரி நான் 6 எக்ஸ்பென்சஸை நான் வந்து எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் வந்து இங்கே டோட்டல் போடணும் எவ்வளோ ஆகுது ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து சுமார் ஒரு 1,500 300 200 அப்படின்னு நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை இங்கே டோட்டல் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட்டருக்கு போயிட்டு கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணுற போகிறோம். டோட்டலுக்கு அடுத்து இங்கே தான் நம்மளுக்கு எவ்வளோ டோட்டலுங்கிறது வேணும்னு இங்கே ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த செல் இதில் இருக்கக்கூடியது அப்புறம் ப்ளஸ் அடுத்த செல் ப்ளஸ் அடுத்த செல் ப்ளஸ் அடுத்த செல் ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா மொத்தம் வந்து 19,500 ரூபா நம்ம இந்த மாதத்துக்காக போட்டிருக்க பட்ஜெட் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸலில் நாம் டோட்டல் போட போகிறோம். ஓகே, இப்போது இதுவும் இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த லோனுன்றதை வேறு மாதிரி அடிக்கிறேன். லோன் ஃபார் ஹவுசிங் அப்படின்னு அடிக்கிறேன். இது வந்து பக்கத்து செல்லுக்கு போகுது, அந்த டிஸ்டர்பன்ஸை நான் தவிர்க்கிறதுக்கு இப்போ வந்து என்னால் வந்து இந்த 2 செல்லையும் மெர்ஜ் பண்ண முடியாது. இங்கே பண்ண மாதிரி இந்த 2 செல்லையும் என்னால் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த காலம் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி வரும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த தூரம் உங்களால் அந்த ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லைங்க எனக்கு எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும், ஆனால் அதில் உள்ள கண்டென்ட் மட்டும் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு காட்டிடும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் லோன் ஃபார் ஹவுசிங் ஆன் டிசம்பர் 2020 இந்த மாதத்துக்கான இதுன்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனால் எனக்கு ஒரு செல்லில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணலாம், wrap டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று போடலாம். இந்த wrap டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல் ஆல்டர் ஆகிடும். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாகிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இது ஒரு ட்ரிக். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஹைட்டையோ இல்லாட்டி காலம் வித்தையோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லைனா 15 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்னா 14 ஸ்டூடெண்ட் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ இந்த
ஸோ இந்த 14 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 14 சீரியல் நம்பர் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் வைஸாக மார்க்ஸ்ன்னு வச்சுப்போம். 95, 86, 22, 35, 36, 25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்ஸோ இல்லை அவங்களோட டோட்டலோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலம் மட்டும் ஆர் இந்த ஒரு ரோ மட்டும் இப்போ வித்தியாசமாக இதோ இந்த ரோ மாதிரி நம்மளுக்கு இப்போ வித்தியாசமாக தெரியுது. அதே சைஸுக்கு மற்ற ரோவையும் எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பார்த்துப்போம். கண்ணில் பார்த்துட்டு சும்மா இந்த ரோவையும் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அது தப்பாக இருக்கும். நம்ம இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ரோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ சப்போஸ் இந்த ரோ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற ரோஸை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னும் போது இந்த ரோவை இப்படி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரோ ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ அந்த ரோ ஹைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன நம்பர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 33. ஓகே, ஸோ இந்த ரோவோட ஹைட் வந்து 33ல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்ற ரோஸையும் அதே ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேப்லர் காலம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த எந்தெந்த ரோலாம் நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரோவை மொத்தமாக மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரோ ஹைட்டுன்னு போயிருங்க. ரோ ஹைட்டுக்கு போயிட்டு இப்போ 33 அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள் எல்லாமே அதே சைஸ்க்கு வந்து டிஃபைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக். ஓகே, இப்போ சப்போஸ் வந்து இந்த காலம் வந்து நம்ம சப்போஸ் wrap டெக்ஸ்ட் கொடுக்காம இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இதை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈயில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து காலம்ன்றதுனால காலமோட வித்து கொடுத்துருப்பான். இப்போ பாருங்கள் 10.29ல் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ இதோட காலம் வித் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25.57ல் இருக்குது. சரிங்களா? ஸோ எந்தெந்த காலம்லாம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மொத்தமாக மார்க் பண்ணிவிட்டு காலம் வித்துக்கு போயிட்டு 25.57 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லா காலமே அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். காலமோட வித்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே, இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுப்போம். 1 2 3 4 இது வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட 14 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறது ஒவ்வொரு மார்க் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 இப்படி டைப் பண்ணிருக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே மார்க் கொடுக்கறதுக்கு 1 மார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈவன் டிஜிட்ஸ் அப்படியே வந்துடும். இது ஒரு சின்ன ட்ரிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இதுக்கெலாம் மட்டும்தான் இது யூஸ் ஆகுதா? இப்போ நான் மாதம் ஒரு லிஸ்ட் ஒன்று போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ சிட் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி நான் வந்து சிட் கட்டிட்டு வரேன். இப்போ இந்த சிட்டை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காலம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரின்னு எடுக்கிறோம். ஜான்வரி நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஃபெப்ரவரின்னு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த கார்னருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் தோணும். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணக்கூடாது இதுக்கு. ஸோ இது வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஜனவரி டு டிசம்பர் அப்படியே வந்துடும். சரிங்க, இதை வந்து நான் இந்த சைடில் மட்டும்தான் போட முடியுமா? நான் இப்படி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேம் பிரின்சிபல் தான். இங்கே வச்சுட்டு ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டேஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களால் பண்ண முடியும். மண்டே டு அந்த கார்னரில் ஒரு கிளிக் வச்சுட்டு லைனாக இழுத்தீங்க அப்படின்னா சண்டே வர உங்களுக்கு டேட் உங்களால் மார்க் பண்ண முடியும். சேம் வே மண்டே பண்ணிவிட்டு சண்டே வர உங்களால் இப்படியும் மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த டேஸோ இல்லாட்டி வந்து மந்த்தோ உங்களால் இப்படி பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போது ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ சேவிங்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த நேம் வந்து ஷீட் 1ன்னு இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் 1 அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேங்க. பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ இந்த ஷீட்டை XYZ அப்படின்னு நேம் பண்ணோம் அப்படின்னா இது நான் நேம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஷீட் எது வேணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது நேம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் 2 பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த லிஸ்ட்டில் சப்போஸ் நான் வந்து
5000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை வந்து நான் எப்படியாவது கம்மி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபில்டருக்கு போகலாம். அந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் டாப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ரோக்கு அதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 4th ரோக்கு அதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபில்டர் அப்படின்றத நான் போட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் எனக்கு எது நம்பர் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நம்பர் ஃபில்டர்ஸில் எதெல்லாம் கிரேட்டர் தென் 2500 இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னு பாருங்கள் 12,000ம் 3,500ம் நான் நெகட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோடய சைக்காலஜிக்கல் ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இந்த சார்ட் அண்ட் ஃபில்டரை நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி சப்போஸ் வந்து இதுக்கு வேண்டாம், எதெல்லாம் வந்து இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 5000க்கு மேலே இருக்குது அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபில்டர் எனக்கு வேண்டாம், இதை நான் எடுத்துடணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ரோலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான பழைய எக்ஸல் ஷீட் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சப்போஸ் யாரோ என் டெஸ்க்டாப்பையோ இல்லை லேப்டாப்பையோ ஓப்பன் பண்ணாங்கனாலும் இதுக்கு நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கணும், என்ன தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த இதுக்கு போயிட்டு சேவ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருங்க. போனோடனே ப்ரிப்பேர் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த ப்ரிப்பேரில் போயிட்டு என்கிரிப்ட் டாக்குமெண்ட் அப்படின்றத போங்க. என்கிரிப்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இப்போ சும்மா ஒரு பாஸ்வேர்ட் வைக்கிறேன் 1 2 3 அப்படிங்கிறது என்னோடய பாஸ்வேர்ட். ஓகே, அதை திருப்பி கேட்கும் 3. ஓகே, இதை போட்டு வச்சேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த எக்ஸல் ஷீட்டை நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், நான் டெஸ்க்டாப்லேயே சும்மா சேவ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ASA அப்படின்னு ஒரு நேம் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டை நான் வச்சுருக்கேன். இந்த ASA இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன தவிர வேறு யார் எடுத்தாலும் இதுக்கான பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ பாஸ்வேர்ட் நம்ம 1 2 3 அப்படின்னு போட்டோம். ஸோ அந்த 1 2 3 போட்டால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி எக்ஸல் பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்றத நினச்சதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.